வணக்கம். ஒருத்தருடைய தொழில் அவங்களுடைய 10ஆம் வீட்டை பொறுத்தே நிர்ணயம் செய்யப்படுகிறது. அந்த 10ஆம் வீட்டுக்கு ஜீவனஸ்தானம் அப்படின்னு பேர். ஒரு தனி மனிதன் ஜீவன சம்பந்தமான உயர்வு தாழ்வுகள், அவனுடைய தொழில் மூலம் அவங்க அடையக்கூடிய தன்மை, அடிமை தொழிலா சொந்த தொழிலா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுடைய முழுமையான ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் ஜென்ரலாக 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசிக்கும் என்ன தொழில் மேட்ச் ஆகும் அப்படின்றத பொதுவான பலன்களாக உங்களுக்கு சொல்கிறேன். இதில் மேஷ லக்னம், பொதுவாக மேஷ லக்னமாக இருந்தால் அவங்களுக்கு என்ன தொழில்கள் மேட்ச் ஆகும் அப்படின்றத பார்த்தோம்னா, அவங்க பொதுவாக போலீஸ், இராணுவம் இந்த இதில் பணியாற்றலாம். தீயணைப்புத்துறை இதில் பணியாற்றலாம். உருளக்கூடிய இரும்பு வாகனங்கள் அது சார்ந்த துறையில் அவங்க பணியாற்றலாம். அதே போல் உதாரணமாக கேஸ் வெல்டிங் சம்மந்தமான இரும்பு, நெருப்பு அது சார்ந்த விஷயங்கள் மேஷ லக்னக்காரர்களுக்கு பொருந்தும். அதே போல் இயந்திரங்களை ஓட்டி சம்பாதிக்கக்கூடிய இதுவும் அவங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். அதே போல் ரிஷப லக்னமாக இருந்தால் இரும்பு சம்மந்தமான தொழில் எதிலும் தைரியமாக ஈடுபடலாம். இல்லைன்னா எண்ணெய், புண்ணாக்கு, உரம் இந்த மாதிரி விஷயங்கள் வியாபாரம் பண்ணலாம். கம்பளி உற்பத்தி, கம்பளி ஏஜென்சிஸ், துணி வகைகள் இதெல்லாம் பண்ணலாம். தோல் சம்மந்தமான தொழில், லெதர் ஃபேக்ட்ரி இதெல்லாம் செட் ஆகும். வாடகை பொருட்கள், ஒரு பொருளை வாடகைக்கு விடக்கூடிய விஷயங்கள் செய்யலாம். சொந்தமாக சைக்கிள் விற்பனை செய்யலாம். திரைப்பட நடிகராக முயலலாம், பாடகராகலாம், கவிஞர், டான்ஸர் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க எல்லாமே பொதுவாக ரிஷப லக்னமாக இருப்பாங்க. இசைக்கருவிகள் விற்கலாம். இசைக்கருவிகள் பழுது பார்த்தல், விற்பது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். துணி கடை வச்சுக்கலாம், பெருசாகவோ சின்னதாகவோ வச்சுக்கலாம். இல்லைனா ஸ்வீட் ஸ்டால்ஸ் இந்த மாதிரி விஷயங்களும் செட் ஆகும். குளிர்பானங்களும் செட் ஆகும். அதுக்கடுத்து மிதுன லக்னத்தில் பிறந்திருந்தால் ஆசிரியர் தொழில், டீச்சர் சம்மந்தமான இது நல்லாயிருக்கும். கணக்கு புள்ள, அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங் இந்த மாதிரி இதெல்லாம் சரியாகும். அடுத்து வக்கீல் தொழிலும் செய்யலாம். அதே போல் பேங்க் சம்மந்தமான விஷயங்கள், அதாவது கணக்கு சார்ந்த எது வேணாலும் நம்ம எடுத்து பண்ணலாம் மிதுன லக்னமாக இருந்தால். கடக லக்னம்னு வச்சோம். கடக லக்னம் அரசியல் ஈடுபடுவாங்க. நிறைய அரசியல்வாதிகள் கடக லக்னம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. சமயத்துறைகளிலும் வெற்றி கிடைக்கும். ஹோட்டல் தொழில் செய்யலாம், அரிசி மண்டி வைக்கலாம், பால் வியாபாரம் பண்ணலாம். அறிவை மயக்கி இது பண்ணக்கூடிய ஒயின்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் அது போக அரசாங்கம் எடுத்துக்கிச்சு, அதனால் நம்ம பண்ண முடியாது. விவசாயம் பண்ணலாம். அதே போல் கப்பல் படை, நேவி சம்மந்தமான இதுக்கு படிக்கலாம். எழுத்தாளராகலாம். அரசாங்கத்தின் மூலமாக வேலை வாய்ப்புகளை முயன்று கண்டிப்பாக அடையலாம். அதுக்கடுத்து சிம்ம லக்னம் பிறந்திருந்தால் அரசாங்க ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும், வாய்ப்பு இருக்குது. முயற்சி பண்ணணும். அரசாங்க உத்தியோகஸ்த முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எத்துறையிலும் சூப்பர்வைசர், ஒரு விஷயத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய செயல்கள் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து செய்யலாம். சுயமாக செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் மேட்ச் ஆகும். அதுக்கடுத்து கன்னி லக்னம். கதை, கட்டுரைகள், காவியம் இந்த மாதிரி எழுதக்கூடிய வாய்ப்பு, கவிதை இதெல்லாம் இவங்களுக்கு நல்லா வரும். எழுத்தாளராகலாம், பாடகராகலாம், தட்டெழுத்து பயிலலாம், விவசாயம் பண்ணலாம், அக்கௌண்டண்ட், ஆடிட்டிங் சம்மந்தமான விஷயங்கள் செய்யலாம். பெண்கள் மூலமாக வரக்கூடிய அந்த உதவிகளையும் ஏற்றுக்கொண்டு முன்னேறலாம். அடுத்து துலாமாக இருந்தால் இசைப்பதில், அதாவது தொழிலாகவே வச்சுக்கலாம். இசை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மேட்ச் ஆகும். நடிகராகலாம், இசையமைப்பாக ஆகலாம், நாட்டியம் டான்ஸர் ஆகலாம், நாடகங்களை எழுதி இயக்கலாம். திரைப்படத்துறை சார்ந்த கிராமிய கலைஞர்கள் அது சார்ந்த இது எல்லாமே மேட்ச் ஆகும். அப்படி இல்லைனா ஜவுளி கடை வச்சு நடத்தலாம். இனிப்பு, ஸ்வீட் ஸ்டால்ஸ் வச்சுக்கலாம். அதே போல் பேருந்து, லாரிகள் போன்ற நீண்ட தூரம் செல்லக்கூடிய வாகனங்களை இயக்கலாம், வாங்கலாம், விற்கலாம். போக்குவரத்து சம்மந்தமான எல்லாமே மேட்ச் ஆகும். பழக்கடை மேட்ச் ஆகும். பியூட்டி பார்லர் மேட்ச் ஆகும். மேக்கப் பொருட்கள் விற்பனை நிலையும் மேட்ச் ஆகும். மனதை வசீகரப்படுத்தக்கூடிய வாசனை திரவியங்கள் மேட்ச் ஆகும். அதுக்கடுத்து விருச்சிக லக்னத்துக்கு மேஷ லக்னத்துக்கு என்ன விதமான தொழில் சொன்னமோ அதே தான் விருச்சிக லக்னத்துக்கும் கிட்டத்தட்ட வரும். அதனால் அது மறுபடியும் சொல்ல தேவையில்லை. தனுசு லக்னமாக இருந்தால் இவங்களுக்கு அரசியல் மேட்ச் ஆகும். சமய போதகர் ஆகலாம். பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், கல்வி ஸ்தாபனங்கள் ஆகியவற்றில் பணியாற்றலாம். ஆசிரியராக படித்து வேலை செய்யலாம். வங்கிகள், பேங்க்கு
எழுத்தாளர், உடற்பயிற்சி துறை, உடலை கட்டுக்கோப்பாக ஜிம்னாஸ்டிக் சம்மந்தமான துறை இதெல்லாம் போகலாம். பொதுவாக எந்த வியாபாரம் வேணாலும் செய்யலாம். தனியார் நிறுவனம் எதிலும் மேலாளராக பணியாற்றலாம். எழுத்து பணி, எழுதி தரும் பணி, குமாஸ்தா இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகும். மகர லக்னமாக இருந்தால் இரும்பு சம்பந்தமான துறை மேட்ச் ஆகும். வாகனங்கள், கனரக வாகனங்களை இயக்கக்கூடிய விஷயங்கள் மேட்ச் ஆகும். மின்சாரத்துறை பார்க்கலாம். நீராவி தொழிற்சாலைகளில் பணியாற்றலாம். ரயில்வேக்கு போகலாம். பெட்ரோலிய சம்பந்தமான பொருட்கள் மேட்ச் ஆகும். எந்த வாகனத்தையாவது ஓட்டும் பணியை ஏற்கலாம். பொறியியல் துறை வல்லுநர் ஆகலாம். ரெதர் ஃபேக்ட்ரி வச்சுக்கலாம். அடுத்து கும்ப லக்னத்துக்கு ஜோதிடம் வரும். ஜோதிடர் ஆகலாம். பிறருக்கு போதிக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் கும்பலக்னம் மேட்ச் ஆகும். கட்டிட சம்பந்தமான பணிகளில் ஈடுபடலாம். விவசாயமும் பண்ணலாம். அதுக்கடுத்து சலூன் கடை வைக்கலாம். ஹோட்டல் தொழில், மெஸ்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் மேட்ச் ஆகும். எவ்வகைப்பட்ட இயந்திரங்களானாலும் அதை பழுது பார்க்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபடலாம். இயந்திரங்களை ஓட்டியும் பொழைச்சிக்கலாம். மத போதகராகவும் இருக்கலாம். அதுக்கடுத்து மீன லக்னமாக இருந்தால் பார்க்கலாம். விமானத்துறை, போக்குவரத்து, விமான இது நல்லாயிருக்கும். ஏர்ஃபோர்ஸ் நல்லாயிருக்கும். கப்பல் போக்குவரத்து நல்லாயிருக்கும். அரசாங்க சம்பந்தமான விஷயங்களில் ஆலோசனைகள் கூறலாம். அரசாங்கத்திற்கு உண்டான திட்டங்களை வடிவமைத்து கொடுக்கலாம். அரசியல் ஈடுபாடு, மத போதனை இதெல்லாம் மேட்ச் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு பொதுவான பலன்களாக தான் சொல்லியிருக்கிறோம். இதில் அவங்கவுங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடலாம். அதனால் அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து நிர்ணயம் செய்து கொள்வது மிகவும் சிறப்பானது. மற்றபடி ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமியிலும் நம்முடைய சர்வேஸ்வர சிவன் பீடத்திலே யாகங்கள் நடைபெறுகிறது. சர்வேஸ்வர மகா யாகம். அதில் எல்லாரும் கலந்து பயனடையலாம். மாலை 3 மணி முதல் 6 மணி வரை. மேற்கொண்டு கும்பாபிஷேகங்கள், மற்ற இதர விஷயங்களுக்கு, சுப நிகழ்ச்சிகள், ஹோமங்களுக்கு வேத முறைப்படி செய்ய தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி எண் 9943399889 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். ஃபேஸ்புக்கில் எங்களுடைய லிங்க்கு ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாருமே லைக் போடுங்க. வணக்கம்.